microbes in human welfare. So இந்த பார்ட்டில் நம்ம இந்த சாப்டர் முடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மைக்ரோப்ஸ் அஸ் அ பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா naturally we are protecting or controlling அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? பயோனாலே இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ நேச்சுரலாக ஒரு விஷயத்த கெட்ட விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லைன்னா அதை அழிக்கிறதும் எப்படிங்கிறத மைக்ரோப்ஸ் அதில் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கான்செப்டில். Biocontrol refers to the use of biological methods for controlling plant diseases and pests. மோஸ்ட்லி இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து பிளான்ட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பூச்சி ஆர் தேவையில்லாத கிளைகளெல்லாம் இந்த பிளான்ட்டை டேமேஜ் பண்ணது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் மைக்ரோப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? In modern society, these problems have been tackled சமாளிக்கிறது, tackled by increasingly by the use of chemicals யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிளான்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அந்த பிளான்ட்டுக்கும் நல்லது இல்லை இல்லையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது. பை த யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட் அண்ட் பெஸ்டிசைட். ஓகேவா? இன்செக்டிசைட்னா பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைட்னா இந்த கிளைகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேவா? வீடிசைடுன்னு சொல்லலாம், வீட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் டாக்ஸிக் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல். கரெக்டாக? கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து டாக்ஸிக்காகவும் இருக்கும், விஷத்தன்மை நிறைய இருக்கிறதும் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் தான் டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து நம்மளும் தான் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அதில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது நம்மளுக்கும் தான் ஒரு ப்ராப்ளம். ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் alike and have been polluting our environment also. நம்ம என்விரான்மெண்ட்டும் அந்த கெமிக்கல் யூஸால் அஃபெக்ட் ஆகுது. சாயில், கிரவுண்ட், வாட்டர். அது என்ன என்விரான்மெண்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. மண், அப்புறம் கிரவுண்ட் தரை, வாட்டர் கூட அஃபெக்ட் ஆகுது. ஃப்ரூட்ஸ் அஃபெக்ட் ஆகுது, வெஜிடபிள் அஃபெக்ட் ஆகுது, க்ராப் பிளான்ட்ஸ், இந்த நம்ம பேடி, வீட் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. our soil is also polluted through the use of weedicides. weedicides நான் சொன்னது, இந்த பெஸ்டிசைட்ஸும் வீடிசைட்ஸும் வந்து கிளைகளை கேன்சல் பண்ணும், அதாவது கிளைகளை வராமல் பார்த்துக்கிறது. வீடிசைடும் பெஸ்டிசைட்ஸும் எப்படின்னா இன்செக்ட்ஸ் மூலயமா கிடையாது, லைக் ஒரு செடியை இன்னொரு செடியை வளர விடாமல் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வீட்ஸ்னா வேஸ்ட். ஓகே, பயோகண்ட்ரோல் ஆஃப் அ பெஸ்ட்ஸ் அண்ட் டிசீசஸ் அந்த கான்செப்டில். In agriculture, there is a method of controlling pests that relies on natural predation rather than introduced chemicals. A key belief of the organic farmer is that biodiversity furthers health. The more variety of a landscape has, the more sustainable it is. The organic farmer therefore works to create a system where the insects that are sometimes called pests are not eradicated, but instead are kept manageable levels by a complex system of checks and balance within a living and a vibrant ecosystem. Contrary to the conventional farming practices, which often use the chemical methods to kill both useful and harmful life forms indiscriminately. This is a holistic approach that seeks to develop an understanding of the webs of interaction between the myriad of organisms that constitute the field of fauna and flora. Fauna na animal, flora na flowers and plants. Okay, இது வந்து நான் ரீட் பண்ணிடுறேன், தென் ஷார்ட்டாக இதோட கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பேராகிராஃப் இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். The organic farmer holds the view that the eradication of the creatures that are often described as a pest is not only possible but also undesirable, for without them beneficially predatory and parasitic insects. Predatory na கொல்றது, parasitic na தொட்டுனின்னு சொல்லுவாங்க, அது வந்து லைக் ஒட்டியே தான் வாழும் அந்த மாதிரி. Parasitic insects which depend on them as a food or host would not be able to survive.
Thus, the use of biocontrol measures will greatly reduce our dependence of the toxic chemical pesticides. An important part of biological farming approach to become familiar with the various life forms that inhabit the field predators as well as pests and also their life cycles, patterns of feeding and that habitats that they prefer. This will help the develop opportunities mean of biocontrol. ஸோ ஏன் இந்த கான்செப்டை இந்த பேராகிராஃப் உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏன் நமக்கு தேவை அப்படின்னு தான் சொல்ல வராங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே புரிஞ்சிருக்கும் கெமிக்கல் வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி இவ்வளோ டிஸ்பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கலாக நேச்சுரலாகவே பயோ கண்ட்ரோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எந்த ஒரு லாஸும் இல்லாமல் எந்த ஒரு அஃபெக்டடும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக ஒரு க்ராப் வளர்ந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. அதுக்கெல்லாம் தான் இந்த பயோ கண்ட்ரோல் வந்து இம்பார்ட்டன்ட். இதுதாங்க இது ரெண்டு கான்செப்ட் தான். அது இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் மெனி அட்டென்ஷன் டு திஸ் பேராகிராஃப். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வர்றது எல்லாமே தான் கொஷனில் கேட்பாங்க. ஸோ பயோ கண்ட்ரோல்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன அந்த பயோ கண்ட்ரோலை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். ஓகேவா? The very familiar beetle வண்டு with the red and black markings, அவங்கள லேடி பேர்ட்னு சொல்கிறோம். ஒரு பீட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பீட்டில் வந்து இப்படி இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம லேடி பேர்டுன்னு சொல்லுவோம். அந்த லேடி பேர்டும் டிராகன் ஃப்ளைஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு கெட் ரிட் ஆஃப் அஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நிறைய பேருக்கு இந்த ரெஸ்பெக்டிவ்லி ஏன் கொடுக்குறாங்க, அதோட அர்த்தம் என்னன்னு தெரியறதில்ல. ரெஸ்பெக்டிவ்லிங்கிறதுக்கு பேர் அடுத்தடுத்து அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சென்டென்ஸு கடைசியில் அந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. The லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு கெட் ரிட் ஆஃப் அஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோ. அப்போ லேடி பேர்ட் வந்து அஃபிட்ஸை கொல்லும், டிராகன் ஃப்ளை வந்து மஸ்கிட்டோவை கொல்லும். புரிஞ்சுதுங்களா? அடுத்துக்கு அடுத்து கனெக்ட் ஆகுது அப்படி. அதுக்கு தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லிங்கிற அர்த்தம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதாவது சொல்லிட்டாங்க. லேடி பேர்ட் வந்து யாரை கொள்றாங்க? அஃபிட்ஸு, ரைட்? அஃபிட்ஸுங்கிறது ஒரு இன்செக்ட் தான். டிராகன் ஃப்ளை யாரை கொள்றாங்க? மஸ்கிட்டோஸ். ஸோ இப்படி ஒரு பயாலஜிக்கலான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பயாலஜிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம கொள்றோம், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு இன்செக்ட் தான், இது ஒரு இன்செக்ட் தான், இது ஒரு இன்செக்ட் தான், இது ஒரு இன்செக்ட் தான். ஸோ வித் பயாலஜிக்கலி கனெக்டட் பீப்புள்ஸ் வி ஆர் கில்லிங் அதர் திங் அப்படிங்கிறது போது இது வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக பண்ணுற ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். Next example, an example of a microbial biocontrol agent that can be introduced in order to control butterfly caterpillars. இது வந்து நேச்சுரலா இந்த லேடி பேர்டையும் டிராகனையும் மனுஷன் உருவாக்குனது கிடையாது இல்லையா. ஆனால் நெக்ஸ்ட் வர கான்செப்ட் வந்து மனுஷன் உருவாக்கின ஒரு விஷயம் வந்து பயோ கண்ட்ரோலபிளி எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான். பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸை கொல்றதுக்காக த பாக்டீரியா மைக்ரோப் வந்துடுச்சு பார்த்தீங்களா, பாக்டீரியா Bacillus thuringiensis, which is famously called as BT. BT ஷார்ட் ஃபார்ம் என்னது? இது கேட்டிருக்காங்க, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. BTயோட ஷார்ட் ஃபார்ம், BTயோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன? Bacillus thuringiensis. ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி குழப்புவாங்கன்னா BTனா பயோடெக்னாலஜி அப்படின்னு குழப்புவாங்க. We don't have to confuse there. Okay. These are the available in sachets. Sachetsனா பேக்கெட்ஸா எப்படி கிடைக்கும்னா ட்ரை பண்ணி ஒரு சின்ன சின்ன கசகசா நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஸ்மால் ஸ்போர்ஸாக இருக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். அதை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான எந்த பிளான்ட்டில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுதோ அந்த பிளான்ட்டில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். மெயினாக அப்படி டேமேஜ் பண்ணுற பிளான்ட் பேரே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிராசிகாஸ். பிராசிகாஸுங்கிறது இந்த கேபேஜ் ஃபேமிலி, கேபேஜ் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல, ஃபுல் ஆஃப் லீவ்ஸ், அவங்கள தான் இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை கிடையாது அதோட கேட்டர்பில்லர், ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொள்றதுக்கு தான் இந்த BT கண்டுபிடிச்சிருக்காங்க. Where these are eaten by the insect larvae.
In the gut of the larvae, the toxin is released and the larvae get killed. The bacterial disease will kill the caterpillars but leave another insects unharmed because of the development of method of genetic engineering. Important. In the last decade na 10 years or so, the scientists have introduced Bacillus thuringiensis toxin genes into plant itself. Such plants are resistant to attack by insect pests. Bt cotton is one such example, which is being cultivated in some states of our country. You will learn more about this in chapter 12. So, இங்க கொடுத்திருக்கிற கான்செப்டை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஈஸியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிடின்னு ஒரு பாக்டீரியா இருக்குமா, பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ். இந்த துரிஞ்செனிசிஸ் வந்து ஷேஷெட்டில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படி நம்ம ஒரு ஷேஷெட்டில் பண்ணி தண்ணியில் கலந்து அதை நம்ம ஒரு அஃபெக்டட் பிளான்ட்டில் நம்ம போடுறோம்னா, இதுதான் கேட்டர்பில்லரோட உருவம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பீட்டியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த கேட்டர்பில்லர் வந்து இந்த பீட்டி வந்து லீவ்ஸ் ஃபுல்லாக இருக்கிற லீவ்ஸில் எல்லா இடத்துலையுமே இந்த பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் வந்து இருக்கும். ஸோ கேட்டர்பில்லர் வந்து அந்த லீவ்ஸை சாப்பிடும்போது அந்த ஜீன் கெமிக்கல் டாக்ஸின் வந்து இந்த லார்வா இருக்குல்ல, கேட்டர்பில்லர் லார்வா, அதோட கட்டுனா குடல் பகுதியில் போய் அது வந்து கேட்டர்பில்லரையே கொன்றும். ஏன் எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த பீட்டி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா, ஏன் இது லீவ்ஸ் எதுவும் பண்ணாதா, ஏன் கேட்டர்பில்லர் மட்டும் பண்ணுது அப்படின்னு டவுட் வரும். ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிடி டாக்ஸின் வந்து லீவ்ஸில் இன்ஆக்டிவாக இருக்கும். நாட் ஒன்லி லீவ்ஸ், இது வந்து எல்லாத்துலேயுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். இந்த பாக்டீரியா பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் எதில் ஆக்டிவ் ஆகும்? இந்த லார்வாவோட கட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டில் போய் ஆக்டிவேட் ஆகி அதோட செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி இந்த லார்வாவும் கொன்றும். இதுதான் இதோட மெக்கானிசம். ஸோ அப்படி இது கண்டுபிடிச்சும் போது இந்த பாக்டீரியாவை பிளான்ட் வளரும் போதே கொடுத்துட்றாங்க. அதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சச் பிளான்ட்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் டு அட்டாக் பை இன்செக்ட்ஸ் பெஸ்ட். அப்படி ஒரு பிளான்ட்டை உருவாக்குனது தான் பிடி காட்டன். பிடி காட்டன் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ரடியூசிங் த பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் டைரக்ட்லி இன்டு த பிளான்ட். அதுதான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கான்செப்ட் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸின் ஜீன்ஸ் இன்டு பிளான்ட்ஸ். அதான் அந்த பாக்டீரியாவில் கிடைச்ச ஜீன்ஸை வந்து பிளான்ட்ல டைரக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பிளான்ட் வளரும் போதே அதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சச் பிளான்ட்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் டு அட்டாக் பை இன்செக்ட்ஸ் பெஸ்ட். பிடி காட்டன் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் which is being cultivated in some states of our country. அது முன்னாடி இருக்கிற கான்செப்ட் இதில் சொல்லிட்டேன். A biological control being developed for the use in the treatment of a plant diseases is fungus trichoderma. ஸோ அப்போலேயே நம்மளுக்கு பாக்டீரியா பற்றி பார்த்தோம் பிடி. இப்போ ஒரு ஃபங்கை எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரைகோடர்மா ஸ்பீஷியஸ், அது ஒரு ஃபங்கை. இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் ஃபங்கை that are very common in the root ecosystem. ஒரு செடியோட ரூட்ல தான் இவங்க வந்து வாழ்வாங்க. அந்த மாதிரி they are effective biocontrol for the several plant pathogen. ஓகேவா? baculovirus. ஸோ இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பாக்டீரியா பற்றி பார்த்தோம், பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ். செகண்ட் வந்து ட்ரைகோடர்மா இஸ் அ ஃபங்கை, அந்த ஒரு மைக்ரோப்ஸை பற்றி பார்த்தோம், மைக்ரோப்ஸ் இன்வால்வ். தேர்ட் வந்து இப்போ பாருங்க, வைரஸே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Baculoviruses are a pathogen. Pathogen and disease causing. ஓகேவா? That attack insects and other arthropods. Arthropods என்ன? இன்னொரு இன்செக்ட்ஸ் தான். அது வந்து இன்செக்ட் தான், ஆனால் இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் இன்செக்ட். ஓகேவா? The majority of baculovirus used as a biological control agent are in genus important nucleopolyhedrovirus. இப்படிங்கிற ஒரு ஜீன்ல தான் இந்த baculovirus இருக்கு. These viruses are excellent candidates for a species specific and narrow spectrum. அது என்ன species specific and narrow spectrum அப்படின்னா, இது only act on insects, வேற எதையுமே டேமேஜ் பண்ணாது. இதே மாதிரி தான் இந்த பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் பாக்டீரியாவும் இன்செக்ட்ஸ் தவிர வேற எதுவுமே. இன்செக்ட்ஸ்னா அப்போ எல்லா இன்செக்ட்ஸுமே கொல்லுமா? கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் இன்செக்ட்
அதுக்கு எது அகைன்ஸ்டா இருக்கோ அதை மட்டும்தான் கொள்ளும், மற்ற எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஓட ஸ்பெஷாலிட்டி. They have been shown to have no negative impacts on plants, mammals, birds, fish, or even a non-target insects. This is especially desirable when beneficial insects are being conserved to aid in overall integrated pest management program. ஸோ இது வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து யார்? ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு கமிட்டி, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது கேட்பாங்க. or when an ecologically sensitive area is being treated. Okay, so next concept போலாம். next concept என்னன்னா biofertilizers. microbes in biofertilizers. அப்போ முன்னாடி பார்த்தது என்ன? பயோ கண்ட்ரோல். biofertilizers-னா பயாலஜிக்கலி ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்தணும், டு க்ரோ. ஃபர்டிலைசர்னா டு க்ரோ. பயாலஜிக்கலி ஒரு விஷயத்தை, அதாவது நேச்சுரல் விஷயத்தை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வித் அவர் ப்ரெசன்ட் டே லைஃப் ஸ்டைல்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன். இப்போ இருக்கிற நிலமையில பொல்யூஷனுங்கிறது ரொம்ப 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 அதிகமாகிட்டே வருது. ஸோ யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் டு மீட் த எவர் இன் இன்க்ரீஸிங். ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர டிக்ரீஸ் ஆகுது கிடையாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. Demand of agriculture produce has contributed significantly to this pollution. Of course, we have now realized the problems associated with the course of chemical fertilizers, and there is a large pressure to switch the organic farming. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் இருக்கிறனாலையும் நிறைய பிரச்சனையாலையும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தி யூஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ். Biofertilizers are the organisms that enrich the nutrient quality of the soil. ஓகேவா? சாயில் நல்லா இருந்தால் தான் ஒரு செடி நல்லா இருக்கும், கரெக்டாக? அப்போ அந்த பயோஃபர்டிலைசர்ஸ் வந்து சாயிலோட நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் அண்ட் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? The main source of biofertilizers are bacteria, fungi, cyanobacteria. Cyanobacteria என்ன சொல்லணும்? Blue, green, algae. அப்போ இது ஆல்கேவான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் ஆல்கே வென் இட் இஸ் இன் வாட்டர். அதனால தான் இதுக்கு பேர் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அது ஒரு யூனிசெல்லுலார் பாக்டீரியா தான். யூனிசெல்லுலார் பாக்டீரியா. இந்த யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் வச்சு நிறைய குழப்புவாங்க. வி டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ். இதை தெளிவாக நான் வந்து செகண்ட் சாப்டரில் சொல்லித்தரேன். யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் த நாடியூல்ஸ் ஆன் த ரூட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ். நாடியூல்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் த லெக்யூம் பிளான்ட்ஸ். லெக்யூம் பிளான்ட்ஸ்னால் என்னம்மா? லெக்யூம் பிளான்ட்ஸ்னால் நட்ஸ்ன்னு அர்த்தம். நட் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிரவுண்ட் நட் பிளான்ட்டு, அப்புறம் தால் பிளான்ட், நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நட் வெரைட்டி இருக்கிற பிளான்ட், கேஷ்யூ பிளான்ட், அதுலலாம் அதோட ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்ல வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் நாடியூல்ஸ். அது ஏன் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரைசோபியம். ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை கூட அந்த நாடியூல்ஸ் வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன், மியூச்சுவல், அதாவது சிம்பயோட்டிக் அசோசியேஷன்னா என்னன்னா, ரைசோபியமால அந்த நாடியூலுக்கு ரைசோபியமுக்கும் ஒரு பொதுவான ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இல்லாம வாழ முடியாது. அதனால தான். ஓகேவா? அதுக்கு பேர் தான் சிம்பயோட்டிக் அசோசியேஷன். தீஸ் பாக்டீரியா ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஆக்சிஜன், பிளான்ட்டுக்கு தேவை வந்து நைட்ரஜன். வெறும் நைட்ரஜன் போதும். ஓகேவா? நைட்ரஜன் தான் பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட்? ஆக்சிஜன். ஸோ அதுதான் which is used by the plant as a nutrient. Other bacteria can fix atmospheric nitrogen while free living. இவங்க சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பண்ணாங்களா இந்த ரைசோபியம். ஆனால் மற்ற பாக்டீரியா தனியாகவே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா, யாரெல்லாம்னா அசோஸ்பைரிலம் அண்ட் அசிட்டோபாக்டர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இண்டிபெண்ட்டாகவே நைட்ரஜன் வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த பிளான்ட்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ அப்படி பாக்டீரியா பற்றி இங்கே போட்டுருக்காங்க இந்த இதில் ஃபங்கை ஆர் ஆல்சோ known to form symbiotic association with plants. அதுக்கு பேர் தான் மைக்ரோஐசா. மைக்ரோஐசாங்கிற ஒரு ஃபங்கை வந்து பிளான்ட்ஸ் கூட சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்குது. மெனி மெம்பர்ஸ் ஆஃப் த ஜீனஸ் குளோமஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ் இருக்குல்ல, நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட்லேயே படிச்சிருக்கோம். நம்ம படிச்சிருப்போம் species, genus, family, order, class, phylum, kingdom.
ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பீஷியஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஜீனஸ். ஸோ அந்த ஜீனஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீனஸ் குளோமஸ்ங்கிறது ஃபார்ம் மைக்ரோஹைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The fungal symbiont is these association to absorb phosphorus from soil. ஸோ இவங்களோட வேலை என்ன? அது வந்து நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணாங்க, இங்கே வந்து ஃபாஸ்பரஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க சாயில் அண்ட் passes it to the plants. பிளான்ட்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்க. பிளான்ட்ஸுக்கு நிறைய தேவை இருக்குது, லைக் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஈவன் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நிறைய விஷயம் மினரலாக அதுக்கு தேவை இருக்குது. So plant having such association, so other benefits also. Such resistance to root-borne pathogen. Root-borne pathogen na root affect பண்ற ஒரு virus or bacteria or fungi anything. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டாலரன்ஸ் ஆஃப் salinity. Salinityனா உப்புத்தன்மை, அது தாங்கிறதுக்கோ, வறட்சி ட்ராட் தாங்கிறதுக்கோ, அண்ட் ஓவரால் இன்க்ரீஸ் இன் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். Can you tell any advantages the fungi derives from the association அப்படின்னு கேட்குறாங்க. Cyanobacteria are autotrophic microbes. Autotrophicனா prepares their own food. Prepares their own food. Widely distributed in the aquatic and terrestrial environment also. Many of which can fix atmospheric nitrogen. So இந்த சைனோபாக்டீரியாவும் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சைனோபாக்டீரியா அவங்க யாரெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனபெனா, நாஸ்டாக், ஆசிலட்டோரியா, இவங்கெல்லாம் தான் அந்த இம்பார்ட்டன்ட் சைனோபாக்டீரியா ஃபேமிலி. ஸோ இது இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. இன் பேடி ஃபீல்ட்ஸ் சைனோபாக்டீரியா சர்வ்ஸ் அஸ் அ இம்பார்ட்டன்ட் பயோஃபர்டிலைசர். சைனோபாக்டீரியா இல்லைன்னா இப்படி கேட்கலாம், பேடி ஃபீல்ட்ஸில் எந்த மைக்ரோப்ஸ் வந்து பயோஃபர்டிலைசராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அப்போ நீங்கள் சைனோபாக்டீரியா சூஸ் பண்ணணும். ஓகே, சைனோபாக்டீரியா ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அனபெனா, நாஸ்டாக், ஆசிலட்டோரியா இது மூணில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இது மூணு கொடுத்து ஆல் தி அபோவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம் நீட்டில். ப்ளூ கிரீன் ஆல்கே அதாவது சைனோபாக்டீரியா. ஓகேவா? ஆல்சோ ஆட் ஆர்கானிக் மேட்டர் டு தி சாயில் அண்ட் இன்க்ரீஸ் த ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இந்த வளம் இருக்கு இல்லையா, அந்த செழிப்பாக அந்த வளர்றதுக்கான தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? Currently in our country, a number of biofertilizers are available commercially in the market also, and farmers use them regularly in their fields to replenish the soil nutrients to reduce the dependent chemical fertilizers. So இதோட நம்ம microbes in human welfare chapter முடிக்கிறோம். Thank you so much for watching. So next classல வந்து living world பத்தி நம்ம part wise பார்த்தோம். Okay, thank you.